Good morning students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th maths சமச்சீர் chapter on relation and functionsல example 1.3 பார்க்க போறோம். இதுல வந்து பாருங்க நமக்கு क्वेश्चंस என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. let a equal to x belongs to n 1 is less than x less than 4 கொடுத்திருக்காங்களா. ஃபர்ஸ்ட் n அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். n அப்படினா natural numbers is always start from 1 2 3 இதெல்லாம் தான் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க x belongs to w கொடுத்திருக்காங்க. w is a whole number is always start from 0 1 2 இதெல்லாம் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க c equal to x belongs to natural number சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குமே நம்ம என்ன பண்ணணும் 1 2 3ல தான் ஸ்டார்ட் பண்ணணும் சரியாப்பா. இதில் வந்து கவனிச்சுக்கோங்க. இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு we have to find out the value of a b c மூணுத்தோட வேல்யூவை முதல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் வெரிஃபை பண்ணுறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 லெஸ் தென் சொல்லியிருக்கிறதுனால 1 நம்ம எடுத்துக்க மாட்டோம். 1க்கு ஆஃப்டர் நம்பர்லேருந்து எடுத்துக்குவோம். ஸோ 1க்கு ஆஃப்டர் நம்பர் 2 3 4 எடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா 4 வந்து லெஸ் தென் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கல. ஸோ லெஸ் தென் கொடுத்துட்டா அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூவை எடுத்துக்கணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தா அதே நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஏவோட வேல்யூ ஈக்குவல் டு நல்லா கவனிங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கிறாங்க 1 ஆஃப்டர் நம்பர் 2 அடுத்தது என்ன தெரியுது 3 ரெண்டு நம்பர் நமக்கு வந்துடுது சரிங்களா. ஓகே இதுதான் வரும் 1 2 3 தான் ஏவோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ ஹோல் நம்பர் சொல்லிட்டாங்க. ஹோல் நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. அவன் வந்து 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சொல்லியிருக்கிறான். ஸோ வி ஹாவ் டு டேக் த 0 ஆல்சோ தென் 0 தென் 1 ரெண்டு நம்பர் தான். 2 எடுக்க முடியாது ஏன்னா லெஸ் தென் சொல்லியிருக்கிறனால 2 எடுக்க முடியாது ஓகேவா. நெக்ஸ்ட்டு சி ஈக்குவல் டு n சொல்லியிருக்கிறாங்க. என்னச்ச நேச்சுரல் நம்பர் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 தான் ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள் லெஸ் தென் 3 கொடுத்ததுனால 1 2 ரெண்டு வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் ஹியர் given to 2 வெரிஃபிகேஷன் ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு செகண்ட் போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இது கொடுத்துருக்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற எல்ஹெச்எஸ் அந்த சைடு இருக்க ஆல்ஹெச்எஸ் ரெண்டுத்தோட ஆன்சர் ஈக்குவலாக வந்துச்சுன்னா வெரிஃபைன்னு சொல்லி வெரிஃபிகேஷன் போடணும் நம்ம சரிங்களா. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். ஸோ பி யூனியன் சி நம்ம எடுத்துக்கிறோம். பியோட வேல்யூ என்ன இருக்குது 0 1 தென் சியோட வேல்யூ 1 2 1 ஆல்ரெடி ரிட்டர்ன் பண்ணிக்கிறதுனால 2 மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி சொல்லிக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஏவோட வேல்யூ ஃபஸ்ட் எழுதிக்கலாம் 2 3 அப்படின்ட்டு தென் கிராஸ் சியோட வேல்யூ 0 1 2 சரிங்களா. பி யூனியன் சிக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 0 1 2. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் கிராஸ் பண்ணலாம். கிராஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் 2 0 2 1 2 2 தென் 3 0 3 1 தென் 3 2 இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் எல்ஹெச்எஸ் சைடு. இதில் என்னது எல்ஹெச்எஸ் சைடில் ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம எடுத்து ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வி ஹாவ் டு டேக் த ஆர்ஹெச்எஸ் நம்ம எடுக்கிறோம். ஆர்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஏ கிராஸ் பி இருக்குது. ஸோ ஏயும் பியும் கிராஸ் பண்ணலாம். ஏவோட வேல்யூ 2 3 கிராஸ் பியோட வேல்யூ 0 1. ஸோ இது நமக்கு கிராஸ் பண்ண தெரியும் 2 0 2 1 3 0 தென் 3 1 ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா ஏ கிராஸ் சி சொல்லிக்கிறாங்க. ஸோ ஏ கிராஸ் சி போடலாம். ஸோ ஏவோட வேல்யூ 2 3 கிராஸ் சியோட வேல்யூ 1 2. ஸோ இதை ரெண்டையும் நான் கிராஸ் பண்ணும்போது எனக்கு 2 1 2 2 கிடைக்குது 3 1 தென் 3 2 கிடைக்குது ஓகேங்களா. இங்கே என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ரெண்டுத்துக்குமே யூனியன் கேட்டுட்டாங்க சரியாப்பா. யூனியன் என்ன பண்ணுவோம் எல்லாமே எடுத்து எழுதணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஏ கிராஸ் பி த யூனியன் ஆஃப் ஏ கிராஸ் சி போடலாம். ஸோ எல்லாமே எடுத்து எழுதுகிறோம். எல்லாமே என்னென்ன வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கிறது 2 0 2 1 3 0 3 1 எழுதியாச்சு. செகண்ட் பார்ட்டில் 2 1 ஆல்ரெடி ரிட்டர்ன் பண்ணனால
2,2 மட்டும் போட்டுக்கலாம். 3,2 ரிட்டர்ன் பண்ணனால 3,2 போட்டுக்கலாம். இப்போது இது வந்து செகண்ட் பார்ட். ஃபஸ்ட்டையும் செகண்டையும் செக் பண்ணுங்கள். 2,0 2,0 2,1 2,1 3,0 3,0 3,1 3,1 2,2 2,2 3,2 3,2. So 1 is equal to 2, hence proved. இப்போ பாருங்கள் யூனியன் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இன்டர்செக்ஷன் வைக்க பார்க்குறோம். சேம் வேல்யூ பட்டு இன்டர்செக்ஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சேம் ப்ராக்கெட் எல்ஹெச்எஸ் சைடில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸ் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது பி இன்டர்செக்ஷன் சி. பிலையும் சிலையும் காமனாக இருக்கிறது 1 மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா, ஏவோட வேல்யூ 2,3 தென் பி இன்டர்செக்ஷனோட வேல்யூ 1. we have to cross பண்ணுங்க பார்க்கலாம். 2,1 then 3,1. ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். எல்ஹெச்எஸ் சைடில் இருக்கிற ஆன்சர். செகண்ட் ஏ கிராஸ் பி போடலாம். ஸோ ஏ கிராஸ் பி we know this. ஏ வந்து எப்படி தெரியும், 2,3 then கிராஸ் நெக்ஸ்ட் வந்து என்னது பி போடலாம். பி வந்து என்னென்னா 0,1. சரிங்களா, இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது 2,0 2,1 கிடைக்குது. 3,0 3,1 கிடைக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஏ கிராஸ் சி பார்க்கலாம். ஸோ ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 2,3 தென் கிராஸ் சியோட வேல்யூ 1,2. ஸோ இது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணுறோம். 2,1 2,2 3,1 தென் 3,2 கிராஸ் பண்ணுறோம். இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி கேட்டிருக்கிறாங்க. இன்டர்செக்ஷனாக இதுக்கு ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கிறது என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். 2 கிராஸ் 1 2,1 3,1 காமனாக இருக்குது. ஸோ நான் எழுதுகிறேன் 2,1 தென் 3,1. இப்போ ஆன்சர் செக் பண்ணுங்கள். 1ஓட ஆன்சர் 2வது ஆன்சர் ஈக்குவலாக இருக்குது. ஸோ 1 ஈக்குவல் டு 2, hence proved. That's all. Thank you, children.